الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم நிறைவுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காக்க மறையளித்த இறைவனுக்கு புகழனைத்தும் உரைத்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் தன்னை மறந்து தன் கடமைகளை மறந்து தன்னை படைத்தவனை மறந்து தனது வாழ்வை அழிவிலும் இழிவிலும் நாசத்திலும் ஈடுபடுத்திக் கொண்டு அநாகரிகத்தை நாகரிகம் என்று நினைத்து வாழ்ந்த ஜாஹிலியா மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவில் தெளிவுபடுத்த வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள் மற்றும் தாபிஊன்கள் நல்லடியார்களான முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம் அதன் பிரகாரம் வாழ்விலே நடப்போம் என்ற நல்ல நிய்யத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன், நட்பட்டரை பிறப்பிக்கின்றேன். அன்புள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, கலிமா சொல்லி வாழுகின்ற ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
சிலர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எனக்கு தொட தெரியும் தானே, தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் அது தெரியும், தொழுகையை விட்டால் என்ன பாவம் என்ன தண்டனை அது தெரியும். ஆனால் தொழுகையை விடுவது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலோடு இருக்கின்ற தொடர்பு மிக குறைவாக இருக்கிறது. உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் என்னை பள்ளிவாசலை விட்டும் தூரமாக்கி இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திப்போம், எப்ப நாம் பள்ளிவாசலை விட்டும் நாம் தூரமாக இருக்கிறோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ற தந்த நிஅமத்துகளை, அருள் பாக்கியங்களை கலட்டி எடுத்து விடுவான். ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு ஒரு கூட்டம் வந்தார், ஒரு குழுவினர். அவர்கள் இந்தியாவிலே மௌலானா இனாமுல் ஹசன் அவர்களை போய் சந்தித்தார்கள். மௌலானா இனாமுல் ஹசன் இந்தியாவிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதிலே ஒரு பெரிய பள்ளிவாசலை காட்டிக் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட மதரசா மாணவர்கள் 5000 மாணவர்கள் ஒரே நேரத்தில் இருந்து தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். ரஷ்யாவில் இருந்து வந்த அந்த குழுவினரில் ஒருவர் சொன்னார், மௌலானா அவர்களே, ஒரு பெரிய பள்ளிவாசலை காட்டுறீங்க, எங்கள் நாட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, உங்களுடைய இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த பள்ளிவாசலினுடைய அளவுதான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற பள்ளிவாசலினுடைய ஹவுஸ். அந்த அளவு விசாலமானவை. ஆனால் அது இன்று ஒரு பள்ளிவாசலாக இல்லை, ஒரு மைதானமாக இருக்கிறது. மாலை நேரத்திலே மாணவர்கள் வந்து விளையாடிவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள். எங்களுடைய நாட்டில் குர்ஆன மரணம் செய்வதற்கு ஹிஃப்ஸ் மதரசாக்கள் கிடையாது. குர்ஆன மரணம் செய்வதாக இருந்தால் வீட்டுக்கு முன்னால் ஒரு நாய்களை வளர்க்க வேண்டும். யாராவது வருவதாக இருந்தால் விலகிக் கொள்வதற்காக வேண்டி குர்ஆனை மரணம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், ரஷ்யா என்பது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த நாடு, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த நாடு, அதிகமான உலமாக்கள் வாழ்ந்த நாடு. உலமாக்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்காக வேண்டி எந்த விதிவிலக்கும் கிடையாது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் குர்துபாவை எடுத்து பாருங்கள். குர்ஆனுடைய 6666 வசனங்கள் அந்த பள்ளிவாசலுடைய தூண்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசலில் ஒரு பகுதி மியூசியமாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதிகமான பாக்கியங்களை தந்திருக்கிறான்.
வீட்டுக்குள் தொழுது கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதானுடைய சத்தம் காதுக்கு கேட்கிறதா? ஆம் நாயகமே, கேட்கிறது. அப்படி என்றால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில் தொழுகை இல்லாதவர்கள் ஷைத்தானை பார்த்து அவர்கள் படிப்பார்களாம், உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும், பள்ளிவாசலை விட்டும் நீ எம்மை தூரமாக்கினாய், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் எம்மை தூரமாக்கினாய் என்று சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் சொல்லுவானாம், மனிதர்களே, என்னை படிக்காதீர்கள், தொழ வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, தாமதமாக இருந்து தொழுங்கள், இன்னும் நேரம் இருக்கிறது என்று நான் சொன்னேன், ஏன் தொழாமல் இருந்தீர்கள் என்று அந்த ஷைத்தான் மனிதர்களை பார்த்து பேசுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சோதனையே கிடையாது, எனக்கு சோதனை ஏற்பட்டதே கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் கையிலே பணம் இல்லை என்றால் அது சோதனை, வாழ்வதற்கு வீடு இல்லை என்றால் அது சோதனை, வியாபாரம் சரியாக நடப்பதில்லை என்றால் அது சோதனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்திலே கொஞ்சம் கூட ஒரு மனிதனுக்கு வருவதில்லையா? அதை போல் ஒரு சோதனை வேறு ஒன்றுமே கிடையாது என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பெருமைப்படுகிறோம், நாம் தைரியமாக நெஞ்சை தட்டி சொல்கிறோம், இந்த வீடு அது என்னுடைய பெயரில் இருக்கிறது, இந்த தோட்டம் அது என்னுடைய பெயரில் இருக்கிறது, இந்த கடைகள் என்னுடைய பெயரிலே இருக்கிறது. இதற்கு முன்னாலும் பலர் சொந்தம் கொண்டாடினார்கள், இன்று நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம். எனக்கு பின்னாலும் இது என்னுடையது என்று சொல்வதற்கு இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எல்லா விடயங்களையும் விட்டுத்தான் போகிறோம். மறுமையுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே நாம் எதை தேடுகிறோமோ, எதை சம்பாதிக்கிறோமோ, அது மாத்திரம்தான் சகோதரர்களே நம்மோடு வரப்போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாத். ஒரு அடியான் கொண்டு போய் கபரிலே வைக்கப்பட்டு விட்டான். கபரிலே கியாமத்திலே முதலாவது அந்த மனிதன் கேட்கப்படுகின்ற கேள்வி அது தொழுகையை பற்றி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சரியாக இருந்தால் ஏனைய கேள்விகளுக்கும் பதில் சரியாக இருக்கும், அது பிழையாக இருந்தால் ஏனைய கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பது சிரமமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சில ஆண்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், ரிஜாலும், அவர்கள் தான் மனிதர்கள், அவர்கள் தான் ஆண்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய வியாபாரங்களோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவர்களை தூரமாக்க மாட்டார்கள். சீசன் என்று வந்தால் நாங்கள் பிஸி, வேலை தொழில் என்று வந்துவிட்டால் இன்றைக்கு நாங்கள் பிஸி, தொழுகையை மறக்கிறோம் சகோதரர்களே. ஆனால்
கண்ணியமானவர்களே, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமா? ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டுமா? அந்த ஊரு பள்ளிவாசல், அந்த ஊரு பள்ளிவாசல் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய கருத்து. ஃபேன்கள் போடப்பட்டோ அல்லது நல்ல காமெண்ட்கள் போடப்பட்டோ அல்ல. சகோதரர்களே, அந்தந்த ஊர்ல இருக்கின்றவர்கள் உரிய நேரத்திலே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வணக்க வழிபாடுகள் கொண்டு அந்த பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட வேண்டும். வியாபாரத்தில் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், விளையாட்டில் நண்பர்கள் இருக்கிறார்கள், வகுப்பு நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது ஒரு நண்பரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்பயாவது பள்ளிவாசலுக்கு வார நேரம் இன்னும் ஒருவரையும் நான் கூட்டிக் கொண்டு வரக்கூடியவன் என்று யாரையாவது ஒருவரை காட்டலாம். ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது. மூத்தவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், வாப்பமார் பள்ளிவாசலுக்கு வார நேரம் பிள்ளைகளையும் கையோடு அழைத்து வருவார்கள். அதே பிள்ளைகளை சகோதரர்களை இப்பொழுது பார்க்க முடியும். அவர்கள் தொடக்கூடியவர்களாக சொல்லிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பறக்கத்துள்ள ஒரு காலம் முன்னால் இருந்தது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாருக்கு ஒரு தொழுகை விடுபடுகிறதோ, யாருக்கு ஒரு தொழுகை விடுபடுகிறதோ அவருக்கு எப்படி கவலை இருக்க வேண்டுமா தெரியுமா? தன்னுடைய சொத்து செல்வங்களில் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால் என்ன கவலை உள்ளத்தில் வருமோ? வீட்டிலே ஒருவரை இழந்து விட்டால், வீட்டிலே ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் உள்ளத்திலே எப்படி கவலை இருக்குமோ, இதே கவலை வர வேண்டும் ஒரு தொழுகை சாப்பிட்டால். நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்போம் சகோதரர்களே. சக்கராத்திலே இருக்கிறார்கள், அடிக்கடி மயக்கமுட்டு கீழே விழுகிறார்கள். எழுந்து கேட்பார்களாம், ஆயிஷா, என்னம்மா தொழுகையின் நிலை என்ன? நான் தொழுது விட்டேனா அல்லது மக்கள் என்ன செய்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்பார்கள். மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுவார்கள், திரும்ப எழும்புவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணீரை முகத்திலே தடவி கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக எழுந்து ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோள் புஜங்களில் கையை போட்டவர்களாக பெருவிரல் நிலத்திலே இழுபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்து கடைசியாக தொழுகை நிறைவேற்றினார்கள். அன்று கூட குர்ஆனிலே இருக்கின்ற திவானுல் முஃபஸ்ஸல் என்ற நீண்ட சூறாக்களை ஓதித்தான் தொழுகையை நடத்தினார்கள். நபியுடைய கடைசி வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று நான் சொன்னார்கள். சகோதரர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஜூசி 2 முனைகளை கொண்ட ஒரு கத்தியை எடுத்துக் கொண்டு வந்து அடி வயிற்றிலே குத்தியிருந்தான். குடல்கள் வெளியே வந்திருக்க சஹாபாக்கள் பார்த்தார்கள். சஹாபாக்களுக்கு பெரும் கவலை. வைத்தியர்கள் அழைக்கப்பட்டார்கள். வைத்தியர்கள் ஆலோசனை சொன்னார்கள், உமருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கள். இதற்கு பின்னால் இந்த உமருக்கு இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதாக சொன்னார். கேட்கப்பட்டது. சொன்னார்கள், ஒரு பால் கப் குடிக்க ஆசைப்படுகிறேன், கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அருந்தினார்கள். சகோதரர்களே, குடலால் வெளியே வந்து கொட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே கூட சொன்னார்கள், நான் தொழுகையை முடித்து விட்டேனா? நான் தொழுகையை நிறைவேற்றி விட்டேனா? தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் கிடையாது. எழுந்தார்கள், தக்பீரை கட்டினார்கள், கீழே விழுந்த ஷஹாதத்துடைய மௌத்தை அடைந்தார்கள். இதுதான்
அதுதான் சஹாபாக்கள். அதான் சொல்லப்படுகின்ற பொழுது முகங்கள் மஞ்சளிக்கும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக கடுமையான ஃபத்வாக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு மனிதன் தொலை இல்லையா, 3 நாட்களுக்கு அவகாசம் கொடுங்கள், 3 நாட்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். அந்த 3 நாட்களிலும் அவர் தொழவில்லை என்றால் அவர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமிய பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படக்கூடாது என்பதாக சொல்கிறார். வாரிசுரிமை சட்டம் அந்த மனிதனுக்கு கிடையாது. வராசத்து அந்த மனிதனுக்கு போய் சேரக்கூடாது. அந்த மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடாது, கஃன் செய்யக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது. வெறுமனே செத்த மிருகங்களை தூக்கி எறிவது போன்று எரிந்து விட வேண்டும். இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த மக்பராவிலே கூட அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடாது என்பதாக சொல்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாத்திரம் தான் சொல்லுகிறார்கள், தொழும் வரையிலே அவரை விட்டுவிடுங்கள், அவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாத்திரம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஏராளமான எச்சரிக்கைகள் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். தொழக்கூடிய ஒரு மனிதனுக்கு தண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது வுது செய்வதற்காக. தொழாத ஒரு மனிதன் பக்கத்திலே இருக்கிறான். ஒரு நாயும் தண்ணீர் தாகத்தோடு நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு தண்ணீரை கொடுப்பதா அல்லது தொழாத அந்த மனிதனுக்கு தண்ணீரை கொடுப்பதா? தொழாத அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுப்பதா? தொழாத மனிதனை விட்டுவிடுங்கள், அவரை விட்டுவிடுங்கள், அந்த நாய்க்கு கொடுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவு சகோதரர்களை தொழாவிட்டால் இஸ்லாத்திலே பெரும் தண்டனை, இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் பிரயாணங்கள் என்று வந்துவிட்டால் சகோதரர்களை தொழுகையை மறந்து விடுகிறோம். வியாபாரம் என்று வந்துவிட்டால் தொழுகையை மறந்து விடுகிறோம். வேலை பழுதுகள் என்று வந்துவிட்டால் தொழுகையை மறந்து விடுகிறோம். சகோதரர்களே, தொழாத ஒரு மனிதனுடைய பார்வை வீட்டுக்குள் கூட பட்டுவிட்டால் அந்த வீட்டுக்குள் கூட முசீபத். ஒரு திரையை போடுங்கள் என்பதாக ஒரு சஹாபி நபியிடத்திலே வந்து கஷ்டத்தை முறைப்பாடு செய்த பொழுது, உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு வாசலிலே திரையை போடுங்கள், தொழாத மனிதர்களுடைய பார்வைகள் பட்டிருக்கலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார். எனவே சகோதரர்களே, தொழாதவர்கள் சமூகத்திலே இருந்தால் அவர்களுக்கு தொழுகையை பற்றி எத்தி வைப்பதை தொழக்கூடியவர்கள் அவர்களுடைய பொறுப்பு. சகோதரர்கள், இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறார்கள். ஒரு மனிதர் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி இடத்திலே வந்து சொன்னார், இமாம் அவர்களே, ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், ஏதாவது நல்ல காரியத்தை சொல்லித் தாருங்கள். அந்த நேரத்திலே ஒரு ஜனாசாவை மக்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள். இமாம் அவர்கள் கேட்டார்களா, மனிதரே, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் திரும்ப உயிரை கொடுத்தால் அது பாவம் செய்யுமா? இல்லை இமாம் அவர்களே, பாவம் செய்ய மாட்டார். ஏன்? சக்கராத்தை அனுபவித்திருக்கிறது, மௌத்தை கண்டிருக்கிறது, மௌத்தை அனுபவித்திருக்கிறது. திரும்ப உயிர் பெற்றால் அந்த ஜனாசா இந்த உலகத்திலே பாவம் செய்ய மாட்டாது. அப்படி என்றால் அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் திரும்ப உயிரை கொடுப்பானா? வரலாறு கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே கிடையாது. அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்னும் வாழ்நாளை தந்திருக்கிறான், ஆயுளை தந்திருக்கிறான், இன்னும் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அழகான உபதேசத்தை செய்தார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்னும் பாக்கியங்களை தந்திருக்கிறான், சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு நெருங்குவோம், பள்ளிவாசலோடு நெருங்குவோம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நம்முடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, பூர்வாசிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, உயிருக்காக வேண்டி போராடுகிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ நல்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا، ومن يتق الله يرزقه من حيث لا يحتسب. وقال تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: والله إني أخشاكم لله وأتقاكم له. متفق عليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قدير، بر